வாசிக்கலாம். அதே அதிகாரத்துல யோவான் 1:5 வாசிக்கலாம். தேவன் அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. அந்த வெளிச்சம் என்ன பண்ணுதான்னா அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறதா. எவ்வளவு இருள் இருந்தாலும் சரி அந்த ஒளி என்ன பண்ணுமான்னா பிரகாசிக்கும். இந்த பூமியில எவ்வளவு இருள் இருக்கலாம், கொள்ளை நோய்கள் இருக்கு, எத்தனையோ இருள் இருக்கு இந்த பூமியில. பாவ இருள், சாப இருள், வெளியே போயிட்டா திரும்பி வருவமான நம்பிக்கை, அப்படிப்பட்ட ஒரு இருள் நிறைந்த ஒரு உலகம். போட்டி பொறாமை பிடிச்ச மனிதர்கள் நிறைந்த உலகம். இப்படிப்பட்ட உலகத்துல நம்ம பிரகாசிக்க முடியுமா? முடியும். வேதம் சொல்கிறது அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. எத்தனை பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒளி பிரகாசிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அந்த வசனத்தை போட்டிருக்கு, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, இருளானது அதை மேற்கொள்ளவில்லை. உங்களுக்குள்ள தேவ ஒளி இருக்கும்போது, கிறிஸ்துவாகிய ஒளி இருக்கும்போது இருள் உங்களை மேற்கொள்ள முடியாது, பாவம் உங்களை மேற்கொள்ளாது. நீங்கள் கிருபை கீழே இருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது, வியாதி உங்களை மேற்கொள்ளாது, மரணம் உங்களை மேற்கொள்ளாது, தரித்திரம் உங்களை மேற்கொள்ளாது. அதெல்லாம் உலகத்துல இருக்கும், ஆனா உங்களுக்குள்ள வர முடியாது, உங்க எல்லைக்குள்ள வர முடியாது, சூனியம் வர முடியாது, மேற்கொள்ள முடியாது. வேதம் சொல்லுகிறது லூக்கா 10:19, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும், சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. மேற்கொள்ற அதிகாரத்தை நமக்குள்ள கொடுத்துட்டார். கிறிஸ்துவின் வெளிச்சம் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம எதையும் ஈஸியா மேற்கொண்டுருவோம். எந்த பிரச்சனையை நம்ம மேற்கொண்டு போயிருவோம். எப்படிப்பட்ட மலைகள் இருந்தாலும் அது சமபூமியா மாறிடும். ஓ ஷயனா, கிறிஸ்துவின் ஒளி அது இருளிலும் பிரகாசிக்கிறது. எவ்வளவு பெரிய இருள் இருந்தாலும் அந்த வெளிச்சம் பிரகாசிச்சுக்கிட்டே இருக்கும். அதை அணைக்க முடியாது. அந்த வெளிச்சத்தை யாரும் அணைக்க முடியாது. அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க எழும்புறத, நீங்க பெருகிறத யாரும் தடுக்க முடியாது. உங்களை யாரும் அழிக்க முடியாது. உங்க ஊழியத்தை யாரும் அழிக்க முடியாது. உங்க பிசினஸ் யாரும் அழிக்க முடியாது. உங்க குடும்ப வாழ்க்கையை யாரும் அழிக்க முடியாது. எத்தனை சூனியம் வச்சாலும், எத்தனை மந்திரவாதம் பண்ணாலும் அழிக்க முடியாது. எத்தனை ஆலோசனை பண்ணாலும் அழிக்க முடியாது. ஆகாப் ராஜாவை குறித்த அந்த எலியா சொல்றான், நீ பள்ளி அறையில பேசிட்டு இருந்தாலும் அது எனக்கு தெரியும், எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்திடுவார். மேற்கொள்ற கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறார். நமக்குள்ள கிறிஸ்துவின் ஒளி இருக்கும்போது நமக்கு எதிராக யாராவது ஆலோசனை பண்ணிட்டு இருந்தாலும் அந்த வெளிச்சம் நமக்கு அதை வெளிப்படுத்திடும். ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்திடுவார். நம்ம உடனே ஜெபம் பண்ணி அதை மேற்கொண்டரலாம். யாராவது சூனியம் வச்சாலும் செய்வன வச்சாலும் உடனே ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்திடுவார். ஏன்னா எங்களுக்குள்ள கிறிஸ்துவின் வெளிச்சம் பிரகாசிச்சுட்டே இருக்கு. ஏன்னா மேற்கொள்ள முடியாது. உடனே நாங்க ஜெபம் பண்ணி இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லி மேற்கொண்டுருவோம். ஏன்னா அந்த மேற்கொள்ற கிருபைய தேவன் நமக்குள்ள வச்சிருக்கிறார். இருளானது அதை பற்றி கொள்ள முடியாது. எந்த இருளும் உங்களை பற்றி கொள்ள முடியாது, உங்களை மேற்கொள்ள முடியாது. என வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை ரட்சிக்கும்படி உன்னோடு இருக்கிறேன். உன்னோடு போராடுவார்கள், ஆனா உன்னை மேற்கொள்ள முடியாது. போராட்டங்கள் வரும், பாடுகள் வரும், ஆனா ஒண்ணு உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா நம்ம பூமியில தான் இருக்கோம், வேதனை நிறைஞ்ச பூமியில தான் இருக்கோம், பொல்லாத மனுஷர்கள் நிறைந்த பூமியில தான் இருக்கோம், பொல்லாத பிசாசு நிறைஞ்ச பூமியில தான் இருக்கிறோம். ஆனாலும் நமக்குள்ள வெளிச்சம் இருக்கு. உலகத்துல இருள் இருக்கு, ஆனா நமக்குள்ள வெளிச்சம் இருக்கு. எனவே எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழும்புவான். நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான். எனவே பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தானே, நமக்குள்ள இருக்கிற இயேசு அதை விட பெரியவர். சொல்லுங்க, என் ஆண்டவர் பெரியவர். எனக்குள்ள வெளிச்சம் இருக்கு, கிறிஸ்துவின் வெளிச்சம் இருக்கு. எந்த வியாதி என்ன தொட முடியாது, எந்த மரணம் என்ன தொட முடியாது. எனக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கு, கிறிஸ்துவின் வெளிச்சம் இருக்கு. எந்த இருளும் என்ன தொட முடியாது, எந்த இருளுக்கு என் மேல அதிகாரம் கிடையாது. பாவம் என்ன மேற்கொள்ள முடியாது சொல்லி தைரியமா அறிக்கை பண்ணுங்க.
இந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு மட்டும்தான்.